இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தொடங்க சார். தமிழ் சார் துவட்டிக்கோங்க சார், காய்ச்சல் வந்துற போகுது. நல்லா நனைஞ்சிருக்கீங்க. தமிழ் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்க. துவட்டுங்க. நான் சொல்றது கேளு தமிழ். நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? எப்படி நனைஞ்சிருக்கீங்க பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு ஏன் சார் குடிச்சீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நீங்க பழைய மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா உங்களை நம்பி இந்த குடும்பம் இருக்கு. நான் இருக்கேன். இனிமே நான் சொல்றத நீங்க மறுக்காம கேட்கணும். நான் நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதனால நமக்குள்ள எதுவும் சண்டை வந்துடக்கூடாதுல்ல. ப்ளீஸ் சார், எனக்காக குடிக்காதீங்க. நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு சொன்னது எல்லாமே போய். சார் சும்மா பிராங்க் தானே பண்றீங்க சார். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். இது என்னால இல்ல தமிழ், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்ணா நீ என்னை விட்டு பயந்து ஓடிடுவ, என் டார்ச்சர் தாங்காம இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா அது எப்படி தப்பா போய் முடிஞ்சிருச்சு. நீ என்ன லவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தமிழ். தமிழ், நீ இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு சீரியஸா இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தமிழ். என்ன மன்னிச்சிரு தமிழ். என்னால இப்பயும் அமைதியா இருக்க முடியும். அப்படி இருந்தா நாளுக்கு நாள் நான் உன்னை ஏமாத்துறேங்கிற குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும் தமிழ். அதுவே எனக்கு கொன்னுரும் தமிழ். தமிழ் 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 சத்தியமா சொல்றேன் தமிழ். ஒரு பொண்ணை ஏமாத்துற ஆள் நான் இல்ல தமிழ். என் ஜானு என்ன அப்படி வளர்க்கல. ப்ளீஸ் தமிழ், என்ன புரிஞ்சுக்கோ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி தமிழ். பெரிய தப்பு பண்ணிட்டியா சிவி, பெரிய தப்பு பண்ணிட்ட. ஐயோ தமிழ், என்ன அக்காவை காணோம். காணுமா? என்ன சொல்ற? எங்க போயிருக்கா? தெரியல, ஆனா இங்கேயும் வரலையே அக்கா. நானும் காலையில இருந்து பார்க்கல. சரி வா, ரூம்ல போய் பார்க்கலாம். தேனு, தமிழ் ரூம்லயும் இல்ல. கால் பண்ணி பார்க்கறேன். என்னாச்சு ஜனாமா? நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. காலையிலே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருப்பா?
நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு சொன்னது எல்லாமே பொய். அப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? என்னால முடியலப்பா. எனக்கு மனுஷங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல. நம்பி நம்பி ஏமாந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப வலிக்குதுப்பா. என்ன நீங்க ஏன்பா பொத்தி பொத்தி உங்க கைக்குள்ளே வச்சு வளர்த்தீங்க? எனக்கு நல்லது கெட்டது சொல்லி வளர்த்திருக்கலாம்ல. மனுஷங்கன்னா இப்படிதான். அவங்க குணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். தான் நினைக்கிறது நடக்கணும்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கன்னு ஏன் எனக்கு சொல்லி கொடுக்கல? கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்ப வச்சு என்ன கஷ்டப்பட வச்சுட்டீங்களேப்பா. பிளீஸ்பா, எங்க இருந்தாலும் என்ன பார்க்க வாங்கப்பா. என் கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு நீங்க என் பக்கத்துல இருக்கணும்பா. கடவுளே, எனக்கு நான் யாருன்னே தெரியல. எனக்குன்னு யாரு இருக்கா? குடும்பம் இருக்கா? குழந்தை இருக்கா? எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா அது எங்க இருக்கு? நான் ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன்? என்ன காணாம அவங்க எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏன் எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு? தயவு செஞ்சு எனக்கு பழைய ஞாபகத்தை எல்லாம் கொடு. என்ன ஒரு மனுஷனா மீட்டு கொடு. அது வரைக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம பார்த்துக்க தாயி, உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன்.